நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா சொல்லுங்கள். ஆஸ்பத்திரி சேர்க்க போகிறீங்களா? ஆமாம்மா, கரெக்டு ஆஸ்பத்திரி சேர்த்துருங்க. ரொம்ப இதாகிடக்கூடாதுல்ல. கண்டிப்பாக. எங்கே சென்னையிலேயாண்ணே? கீழ்ப்பாக்கம்மா? ரைட், அதுக்கு சரியாக தான் இருக்கும். அங்கேயே போட்டுருவோம். சரிண்ணே, ஓகேண்ணே. நன்றிண்ணே. சரிண்ணே. மன்னிச்சிருங்க நண்பர்களே. என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அண்ணன் தான் பேசினாப்புல. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஒரு பேசுறது முழுக்க பொய்யாக தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு முத்தி போய் நான் மனுஷனே கிடையாதுன்ட்டார். இன்னும் மனுஷன் கிடையாதுன்னு பார்த்தா நான் கடவுளோட பிள்ளை, நான் பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லைன்னு சொல்லி வாய்க்கு அடிச்சு விட்டுட்டுருக்காரு. சரி, அதான் ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போகலாம் அப்படிங்கிறத கீழ்ப்பாக்கத்துக்கு சேர்க்கலான்னு சொல்லி சேர்க்க போகிறாங்களாம். அதான் தகவல் கொடுத்தாப்புல. ஏன்னா சில பேருக்கு மண்டை குழம்பி என்ன பேசணும்னு தெரியாமல் நான் கடலோட பிள்ளை, நான் கடலோட அவதாரம் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தது உளறிக்கிட்டு இருக்காங்களா, அதான் பிடிச்சி மருத்துவமனைக்கு அனுப்புறதுக்கான வேலைகளை அந்த அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஹோலியா, அது மார்வாடி பண்டிகை இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். அதாவது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், பாரத ஜனதா கட்சியில் சர்வ அதிகாரம் படைத்த அமிதா ஜின்னு ஒருத்தர் இருக்கார். அமிதா ஜி, அவர் ஜி கிடையாது, சி. இந்த அமிதா ஜி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் 5ஆம் கட்ட தேர்தல் நடக்குது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடக்குது. இப்போ 5ஆம் கட்ட தேர்தலாக ஒடிசா மாநிலம் நடந்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த மாநிலத்தில் அமிதா ஜி என்ன பேசுகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்பது பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சீக்கு இருக்க தெரியுமா, ஒரு லோக்கல் ஜீங்க. இந்த லோக்கல் சீக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சீங்க நம்மக்கிட்ட பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க, தமிழர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு, அது இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நாங்கள் இந்தியாவே நாங்கள் பார்க்குறோங்க, இந்தியா முழுக்க ஒரே நாடுங்க அப்படின்னு சொல்லி லோக்கல் சீங்க கசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றியா. இப்போ இந்த லோக்கல் சீங்களை பொலிர்னு மூக்கில் குத்துற மணிக்க பெரிய சீ இருக்கு தெரியுமா, அமித்ஷா சீ, அது என்ன பண்ணிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆக்ரோஷமாக எழுப்பிய கேள்விதான் இது. ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசியவர், நவீன் பட்நாயக்கிற்கு வயதாகிவிட்டதால் அவரால் ஆட்சி செய்ய முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டை சேர்ந்த வி.கே. பாண்டியன் ஒடிசாவை ஆட்சி செய்வதாக விமர்சித்தார். நவீன் பாபு ने तमिल बाबुओं को हमारा ओडिशा का राजा बना दिया है. ये ओडिया के सम्मान का सवाल है. एक बार ये बीजेडी की सरकार उखाड़ कर फेंक दो, यहां पर इसी भूमि का धरती. ஒடிசாவை தமிழ்நாட்டுக்கார ஆட்சி பண்ணலாமா? நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் ஒடிசா மாநிலத்துக்காரங்களை நாங்கள் ஆட்சியில் வைப்போம், மாநிலத்துக்காரங்களை தான், தமிழ்நாட்டுக்காரங்களை வைக்க மாட்டோம்னு சொல்லி அமித்ஷா ஜி பேசியிருக்காரு. இப்போ இந்த லோக்கல் சீக்கிடம் என்ன கேட்க நினைக்கிறோம்னா, ஏன்னா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மக்கள் பேசுவீங்க, ஒரே ஹிந்துன்னு பேசுவீங்க. இப்போ ஒடிசா மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஒருத்தர் நல்லா படித்து, ரொம்ப முக்கியங்க, அவர் மற்ற ஆட்கள் மாதிரி திருட்டு ரயில் ஏறி வந்தோ இல்லை பலான வேலைகள் பார்த்தோ முதலமைச்சர் பொறுப்பு வரணும்னு ஆசைப்படலை, இல்லை பல வேலைகளை பார்த்து கட்சித்தில் வரணும்னு ஆசைப்படலை. நல்லா படித்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வி.கே. பாண்டியங்கிறவர் மதுரை சார்ந்தவர், நல்லா படித்தார். படித்து கலெக்டராக போய் அங்கே இருக்க நவீன் பட்நாயக்கனுடைய பெரிய ஆதரவு பெற்று இப்போ நமக்கு இந்த வங்கி நேரடி பணம் செலுத்துறாங்க தெரியுமா, மோடி சொல்கிறாங்க நேரடியாக பணத்தை செலுத்துகிறாங்க வங்கியில் அப்படின்னு சொல்கிறாங்களா, இடைத்தரகர்கள் இல்லாமன்ட்டு. அதை முதல்ல கொண்டு வந்ததே வி.கே. பாண்டியன் தான். ஒடிசா மாநிலத்தில் விவசாயிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை வரும்போது இடைத்தரகர் இல்லாமல் அவங்களுடைய வங்கி கணக்கில் சாத்தியப்படுத்தியவர் தான் இந்த வி.கே. பாண்டியன். அதற்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுக்க இந்த ஒன்றிய அரசு கொண்டு வருது. அப்படி பல திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்போ அவருடைய அங்கே 2005 அங்கேயே அவருடைய ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு கலெக்டரை ஐஏஎஸ் அதிகாரியை காதல் திருமணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிறன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன பண்ணுறாருன்னா மக்களுக்காண்டி உழைக்கிறார்.
அரசு திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்த மிக முதன்மையே பொறுப்புக்கு வந்து கலெக்டராக இருந்து பெரிய பெரிய வேலைகளை மக்களுக்கு தேவையான ஒன்று செஞ்ச உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் வரவேற்பு பெறுறாங்க. குறிப்பாக அந்த மாநிலத்தை சார்ந்த 2014 2019 தொடர்ச்சியாக 2 முறை நவீன் பட்நாயக் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு மிக முதன்மையான காரணமாக இந்த வி.கே. பாண்டியன் இருக்கிறாங்க. இப்போ 2024 அங்கே சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நடக்க போகுது. அப்போது அங்கே தேர்தல் வந்த உடனே என்ன ஐயா அமித்ஷி என்ன சொல்கிறாருன்னா, நவீன் பட்நாயக் வந்து 74 வயசாயிருச்சு, அவருக்கு ஞாபக மருதி வேறு இருந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவர் தேர்தலில் இந்த மாதிரி வெற்றி பெற்றாங்கன்னா வி.கே. பாண்டியன் என்கின்ற தமிழர் தான் இங்கே வந்து ஒடிசா மாநிலத்துக்கு முதல்வராக அவர் வருவார் அப்படின்னு சொல்லி அமித்ஷா இன வெறியை பேசுகிறார். இப்போ நம்ம பேசுகிறோம் இன வெறி, நீங்கள் வந்து பிரிவினவாதத்தை பேசிட்டீங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க சீமான் பேச இந்தியாவுக்கு எதிராக இருக்குன்னு பேசுனாங்களா? இப்போ ஒடிசா வந்து இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது. யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம், நீங்கள் தான் பெருமையாக பேசுவாங்க எல்லாருமே. சீகள் முழுக்க அப்படி கொக்கரிப்பீங்க, சீகள் முழுக்க. இப்போ சீகலையா இப்போ அமித்ஷாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. வி.கே. பாண்டியன் யார் தெரியுமா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மோடியும் அமித்ஷாவும் ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாங்க. இங்கே தேர்தல் முடிஞ்சிருச்சுலா, அதாவது தமிழர் மாதிரி இழிச்சவாய் ஈனவாய் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதுங்க, எங்கேயும் இருக்க மாட்டான். காவிரியில் தண்ணி தரலனாலும் யார் சப்போர்ட் பண்ணுவான்? கர்நாடகாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவான். அது காங்கிரஸ் கட்சி பண்ணக்கூடிய துரோகம். அப்புறம் தெலுங்கானா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தமிழர்களை சுட்டு கொல்லுவான். ஆனால் வெக்கமே இல்லை, பாமக கட்சி போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் தெலுங்கானா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு போய் வாக்கு கேட்பாங்க. தமிழை இழிச்சவா ஈனாவானா. இப்போ அதே என்ன பண்ணுறான், இங்கே தேர்தல் முடிஞ்சிருச்சு, இவன் மறந்துடுவான். இவன் இருந்தால் மான ரோசம் இருக்காத, மான ரோசம் இருந்தால் காங்கிரஸ் கட்சியில் எப்படி ஒருத்தன் இருப்பான்? மான ரோசம் இருந்துச்சுன்னா எப்படி பிஜேபி கட்சி ஒரு தமிழன் போய் இருப்பான்? யோசிச்சு பாருங்கள், அவனுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் பிற மாநிலத்தில் போய் பேசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ இன உணர்வு கொண்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வராமல் பண்ணிடும். இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வர வேறு விஷயம், ஆனாலும் புறந்தள்ளிடுவாங்க. என்ன எங்கள் ஊரையும் தப்பாக பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. தேர்தல் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு இங்கே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலாம் பார்க்க போகிறோம். இவனை யோசனையுமே கிடையாது, 2026 அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில். அதாவது ஒடிசா மாநிலத்தில் வந்து பூரி ஜெகநாதன் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி தமிழர்களை ஒட்டுமொத்தமாக திருடனுடைய திருட்டு பட்டத்தை சுமக்கிறார் அமித்ஷா அவர்கள். வந்து மோடி சேர்ந்து பண்ணுறார். இது என்ன அறிகுறி கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதையெல்லாம் பேசினாலும் வெக்கம் மானம் சூடு சொரணை போன்ற எந்த அண்ணாமலைக்கும் வராது. இவன் முட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க நமக்காண்டி. இவர்களுக்கு இன உணர்வே இருக்காது, என்ன வேணாலும் இவர்களை வந்து பேசிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் என்ன பேசுகிறாங்க, நம்மளுடைய ஒடிசா இருக்கக்கூடிய கருவோட சாவி, அந்த கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா இங்கே திருட்டு பிள்ளை இருந்துகிட்டு இருக்கான். நம்மக்கிட்டே இருந்து தான் மின்சாரத்தை திருடுறாங்க, இந்த ஸ்டெர்லைட் நம்மக்கிட்ட இருந்து அந்த ஊரில் திருடுறாங்க, ஹைட்ரோகார்பன் திருடுறாங்க. எல்லா அழிவு திட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட தான் பல மாநிலங்களில் திருடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம உழைப்பை வந்து நம்ம தான் ஜிஎஸ்டி வரியை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாவி, கருவூரில் சாவி நம்ம மாநிலத்தில் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாருன்னா இது எவ்வளவு, அது என்னென்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்ற திமிரு தான். இது வந்து எப்படி இவங்க வந்து நம்ம ஓட்டு போட மாட்டாங்க, அப்போ இவங்க என்ன வேணால் பழி சுமத்திக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலான்ற மான உணர்வு இவங்களுக்கு துளியும் இருக்காது நம்பிக்கை தானே. அதை தான் காங்கிரஸ் கட்சிக்காரன்னு நினைக்கிறாங்க, அதுதான் பிஜேபி கட்சிக்காரன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் மானகட்ட தமிழர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில மானவுள்ள தமிழர்கள் திருந்திட்டாங்க. பிஜேபி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு பிஜேபி சொல்லி விரட்டிடுறாங்க. ஆனால் சில மானகட்ட தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி தான் நமக்கு தேவைப்படுது, ஒரு மாற்று கட்சி மாற்று அரசியல் பேசுகிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த நம்ம சாப்பிடும்போது இலையை தூக்கி எப்படி குப்பைக்கு எறிவோமோ அந்த மாதிரி தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையே இவங்களை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதனால் பெரிய நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும். எதையும் யோசிக்கலாம். அவங்க வந்து அவருக்கு ஒடிசா மாநிலத்தை தக்க வச்சுக்கணும். அப்போ அதற்கு தமிழர்கள் மீது பழிய போடணும். உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் அங்கே ஒரு பேச்சு பேச வேண்டியது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க. ஆமாம், அவனுக்கு மண்டியில் மூளை கொஞ்சமாக இருந்துச்சுன்னா திரும்ப இப்படி பிஜேபி கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைப்பான். கொரோனாவில் இங்கே இருந்து நடந்து உத்தரப்பிரதேசம் நடந்து போனான், போய் நேராக போய் யோகிக்கு ஓட்டை போட்டு வந்துட்டார். அப்போ அவனை எப்படி மரியாதை கொடுப்போம்? வீடுகள் முழுக்க யோகி, அதாவது மற்ற கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க, ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க, அப்படி ஒரு பதந்தியை பரப்ப வேண்டியது.
யோகி ஆட்சிக்கு வந்தார்னா யார் வீடு இடின்னு உங்களுக்கே தெரியும், யார் வீட்டுக்கு புல்டோசர் போன உங்களுக்கே தெரியுங்க. அப்போ ஒரு ஆட்சி எப்படி நடந்து பாருங்க, புல்டோசர் வச்சு பயங்காட்டுறாங்க. அதை வீடு இடிக்கிறது ஒருத்தர் ரசிக்கிறான் பாருங்க. இஸ்லாமிக் வீடு இடித்தா ரசிக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலித்துகள் வீடு இடித்தா ரசிக்கப்படுறது, அவங்க வீடு இடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அங்கே உள்ள மக்களுக்கு திணிச்சு வச்சிருக்கு. பார்த்துங்க எவ்வளோ ஆபத்தான கட்சி என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் நரேந்திர மோடியே பேசியிருக்கார். தேர்தல் 5ஆம் கட்ட தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே தன்னை நான் பயாலஜிக்கலாக நான் பிறக்கலை, நான் கடவுளின் அவதாரமாக இருக்கிறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காண்டு அந்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விதட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கத்தில் நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம், அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சீதை கோயில் கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க, நாங்கள் படித்து முடிச்சுட்டு எங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுங்க, எங்களுக்கு பொருளாதார ரீதியாக எங்களுக்கு முன்னேற்ற வழி பாருங்கன்னு சொன்னால், நான் கோவிலை கட்டிட்டேன், ராமர் கோயிலை கட்டு நிறைய பேருக்கு வர முடியல, சீதை கோயிலை கட்டுறேன், அதற்காண்டி நீங்கள் எல்லோரும் வர்றதுக்கான உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான பொய்களை மட்டுமே பரப்பி முழுக்க மத வெறுப்பை பரப்பி இந்தியாவை திரும்பி ஆட்சி பண்ணுறங்கின்ற எண்ணத்தில் தோல்வி பயத்தில் தான் ஒவ்வொருத்தங்களை குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. தோல்வி பயப்படலை, அவங்களுக்கு தான் இன்னும் 400 சீட்டு நாங்கள் அசால்ட் அடிப்பீங்களா, 400 சீட்டு அப்படி இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்லதை பற்றி ஓட்டு கேட்கணும், இது வரைக்கும் நீங்கள் செஞ்சால் நல்லதை பற்றின ஓட்டு கேட்கணும், அதை கேட்க முடியல. நாங்கள் ராமர் கோயிலில் கெட்டி முடித்து வர முடியாதவங்களுக்காண்டி நாங்கள் சீதை கோயில் அங்கே கட்ட போகிறோம், அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து அங்கே அனுமார் கோயில் கட்டுவோம், நாங்கள் அடுத்து அனுமாருக்கு உதவி பண்ண அணிலுக்குள்ள அங்கே கோயிலை கட்டுவோம். இதை சொன்னால் மட்டும் இங்கே வேலைவாய்ப்பு வந்துடுமா? இங்கே இருக்கக்கூடிய மானமுள்ள சங்கிகள் லோக்கல் சங்கிகள் சங்கிகள் திருந்தினா மட்டும்தான். ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லை, வராது, வரவும் முடியாது, வரவும் கூடாது, சொல்லப்போனால் வர முடியாது தாண்டி வரக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தலித்துகளையும் இவங்க அப்படி அப்புறப்படுத்துவாங்க. இதை சரின்னு பேசுவதற்கு இன்றைக்கி விகே பாண்டியனை அங்கே ஒடிசாவில் ஆள போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் அப்படியே கொக்கரிக்கிறான். நாங்கள் இன ஒற்றுமையை பேசுகிறோம், நாங்கள் இனத்துக்காண்டி பேசுகிறோம், விகே பாண்டியனை தப்பு பண்ணிக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இனத்தை விட்டு கொடுத்து பேசுகிறான். நாளைக்கு இவர்கள் தான் துரோகிகள். இவர்கள் எப்போதுமே இந்திய நாட்டிற்கு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணும்போது வெள்ளக்காரன் சிங்சாங்க அடித்தவங்க தான், இங்கே பூட்ஸ்கால் நக்கி குடித்தவங்க தான். நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கு, மன்னிப்புக்கடன் எழுதி கொடுத்தவங்க தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ தமிழினத்தை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றணும், தமிழர்கள் திருந்தணும். முதல்ல இந்த சங்கி கட்சிகள் காங்கிரஸ் உட்பட சேர்த்தே சொல்கிறோம், இந்த 2 சங்கிகளும் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு ஆணி தான். இந்த ஆணியை பிடுங்கி நீங்கள் பிடுங்கிறது முழுக்கவே தேவையில்லாத ஆணி தான். இந்த ஆணிகளை பிடுங்கி தூரேறினும். அமித்ஷா போன்ற கருத்துக்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக கேட்கணும். இல்லை என்றால் நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஏற்கனவே எதிர்ப்பு பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்குது நம்மக்கிட்ட நமக்கு நின்று நமக்கு பெரிய வரவேற்பு இங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னும் அது அதிகப்படுத்தக்கான வேலையை தொடர்ச்சியாக செய்யுங்க. எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் அப்பைக்கப்போ கொஞ்சம் மழுங்கி போயிருந்தாங்க. அதை கூர்மைப்படுத்துறதுக்கான வேலைகளை மோடியர்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இந்த மாதிரி திரும்ப பேசுங்க. தமிழர்களுக்கு இன உணர்வை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவன் கொஞ்சம் யோசிப்பாங்களா, ஏன் ஒடிசா பற்றி பேசுகிறாங்க, நம்ம ஊரில் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க, யார் இருந்துக்கிட்டு இருக்கன்ற கேள்வி எழும்பலாம். அதற்காண்டியாச்சும் இந்த வேலை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.